கபடி கிரவுண்டுக்கு டீம் பசங்க எல்லாரும் சேர்ந்து பக்காவா கயிறை கட்டியாச்சு. கபடி கிரவுண்டு ரெடி. இனிமே புழுதி பறக்க பறக்க கபடி விளையாட்டு தான். நாங்க எல்லாருமே கபடி விளையாட ஆளே இல்லாம ஒரு டீமுக்கு 7 பேர், அது கூட இல்லாம சிங்கிள் ரைடு வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். இருந்தாலும் கபடியை விடக்கூடாது, நாம விளையாண்டாதான் அடுத்த தலைமுறைக்கு கபடினா என்னன்னு தெரியும் சொல்லிட்டு விடாம விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். கபடி என்பது தமிழர்களின் வீர விளையாட்டு, நம்மளோட அடையாளம், அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம கபடி விளையாடுறத பார்த்து வேண்டாம்னு சொன்னவங்க கூட கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கபடி விடாம டெய்லியுமே விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி எங்களோட நம்பிக்கை வீண் போகல. நாங்க விளையாடத பார்த்து ஒருத்தனா வந்தாலும் ஒரு டீம் இல்லாம இருந்தோம். இப்போ 3 டீமுக்கு தேவையான ஆளே கிடைச்சிக்கிட்டு கபடி விளையாட டீம் ரெடி. அப்ப கிரவுண்ட் பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டு கயிறு வாங்கி டச்சு செல்ஃப் போனஸ் எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு பக்காவா ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணிட்டு எங்களோட கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க. நாங்க எல்லாருமே கபடி விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, டச்சு விட்டு போச்சு. அதனால வார்ம் அப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் அப் போட்டுட்டு தான் கபடி விளையாட ஆரம்பிக்குது. கபடி விளையாட பக்காவா ஒரு கிரவுண்ட் ரெடி. ஒரு டீமுக்கு 3 டீமுக்கு தேவையான பிளேயர்ஸ் ரெடி. இனிமே எந்த சண்டையும் போடாம ஒற்றுமையா இருந்தோம்னா டெய்லியுமே அனல் பறக்க பறக்க கபடி விளையாட்டு தான்.